மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்போது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. முதலில் இந்த அருமையான தியானத்தை வழி நடத்தியமைக்காக தமயந்தி சிங்காரவடிவு அம்மாவுக்கும் மற்ற பதாதைகளை இங்கே பிரசன்னம் செய்ததற்காக எங்களுடைய தளத்தின் நிர்வாகி திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இசையும் ஒலிப்பதிவையும் மேற்கொண்டு இருக்கும் வைத்திய கலாநிதி சதா மனோ அம்மா அவர்களுக்கும் நன்றி உரித்தாகட்டும். அத்தோடு இந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு முதலில் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உரித்தாகட்டும். அத்தோடு இந்த தளத்தினை 3 வேளையும் அயராது தங்களுடைய அரும்பெரும் முயற்சியினால் செயற்படுத்தி இந்த தியான நிகழ்வை ஒழுங்கமைத்து தந்து கொண்டிருக்கும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி உரித்தாகட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் இன்றைய எங்களுடைய தளத்தின் புன்னகை செல்வி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் எல்லோரும் சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் பேசினால் அனைவரும் சிரிப்போடு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பேச்சாளர். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, ஏனென்றால் அவர் இந்த தளத்தினுடைய ஒரு முக்கிய பிரதிநிதியாக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு எல்லோரையும் தெரியும், எல்லா விடயங்களிலும் அவர் கூடியவர். அவருக்கு அவருடைய பணிகளின் பிரகாரம் அவர் ஒரு பொறுமையான பணியிலே அவர் இருந்து வந்திருக்கின்றார். அதற்கூடாக அவருக்கு நல்ல பொறுமை இருக்கின்றது. அத்தோடு நல்ல ஆளுமையும் உள்ள ஒரு அன்னையாக அவர் இங்கே திகழ்கின்றார். அப்படிப்பட்ட தமயந்தி சிங்காரவடிவு 2 தமயந்தியாலேயும் எனக்கு ஒரு இடைஞ்சல் வந்து விட்டது, மன்னிக்கவும் அனைவரும். நன்றி. வாங்களம்மா, பேசுங்கள், வாருங்கள். சிரிப்போடுதான் ஆரம்பித்திருக்கிறேன். நன்றி. நன்றி சிவாமோகன். மிக மிக இலகுவாக மாற்றிவிட்டீர்கள் என்னை, என்றாலும் நான் நானாகவே உள்ளேன். வணக்கம் எல்லோருக்கும். இறைவா, வருமானம் குறைவானாலும் வயிறார உணவை கொடு, வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லா உடலை கொடு, வசதி குறைவானாலும் அன்பான உறவை கொடு என்று வரம் கேட்டு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளந்தென்றல்களாகிய உங்களை ஒரு கேள்வி கேட்க விளைந்துள்ளேன். இளமை உங்களை வருடி சென்றதா, இன்னமும் வைத்திருக்கின்றீர்களா? முதுமையை எப்படி வரமாக்குவது? கவலை என்றொன்று இல்லை, கையாள்வதில் தான் மாற்றம் வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாங்கள் கையாளும் முறையை கொஞ்சம்
பார்க்க போறோம். முதிர்ச்சி சிறுவயது முதல் முதிர்ச்சி வரை ஒரு நுணுக்கத்தின் முன்னேற்றம். பண்படைந்த நிலை என்றும் கூறலாம், கிளர்ச்சி இல்லா நிலை என்றும் கூறலாம். கலந்த கனவு, சிதைந்த மனம், வெறுத்த வாழ்க்கை, பொய்யான சிரிப்பு, போலியான உறவு கொட்டி தீர்க்க ஒரு ஆள் இல்லாமல் உடைந்த கண்ணாடியாக இந்த உலகில் பலர் கண்ணீரோடு இருக்கத்தான் செய்கின்றார்கள். நம்புகின்றீர்களா? பேருந்தில் ஒரு இடம் கிடைக்காமல் போனால் இடம் கிடைக்குமா என்ற கேள்வியோடு போகும்போது இடம் கிடைத்தவன் ஜன்னல் ஓரமாக கிடைக்குமா என்ற ஆசை வளர்கின்றது. எனவே இந்த வாழ்க்கை பயணத்தில் எல்லோருக்கும் அடுத்த நிலைதான் தேடல். பாக்கியசாலிகள் நாமோ தேடலில் ஆன்ம ஞானத்தை பெற்று திருப்தி அடைந்து வருகின்றோம். இதற்கு நன்றி யாருக்கு சொல்ல முடியும்? திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா தம்பதிகளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லியாக வேண்டும். எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள், ஏனெனில் எதிர்பார்க்கும் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. என் பிள்ளை வெளிநாடு செல்வான் என்று யார் எதிர்பார்த்தார்கள்? தனியாகவே வாழ்வேன் என்று எதிர்பார்த்தேனா? வருத்தம் வராது என எதிர்பார்த்தேனா? நேர்முறையாகவே இவையெல்லாம் வராது என்பதே என்னது திட்டம். நான் எதிர்பார்த்தது இப்போ எதிர்கொள்வது வேறு. வரங்களை விட வாய்ப்புகளே சிறந்ததாகும். புறப்படும் வாய்ப்புகளை வரமாக்குவது உன்னிடத்தில் தான் தங்கியுள்ளது. உதாரணமாக எங்களுக்கு அம்மா அப்பாவை ஏன் கோபம், வெறுப்பு, அபிலாசைகளை எப்படி நிறுத்துவது என்று யாரும் சொல்லி தந்தார்களா? கூடாது, கோபப்படாதே, கூடாது என்று சொன்னார்கள். தங்கள் கோபத்தை மாற்றி அடித்தார்கள், திட்டினார்கள். எதிர்மறைகளை நேர்மறையாக மாற்றிக்கொள்ள பழகலாம். பேட்டரியில் பாசிட்டிவும் நெகட்டிவும் சேரும் போதுதான் ஒளி பிறக்கின்றது. நாம் 10 ரூபாய் கோவில் ஊண்டியலில் போட்டுவிட்டு 10 லட்சம் தான் என்று கேட்பது பக்தி அல்ல. ஒருவரை கஷ்டப்படுத்தி பிறந்தேன், எனது தாயார் பெற்ற நோவை போல ஒருவரும் பெற்றிருக்க மாட்டார்கள். இனியாவது ஒருத்தனை சொல்லாலோ மனத்தாலோ கஷ்டப்படுத்தாது. நாம் பணம் சம்பாதிப்பதற்காக படுத்தக்கூடாது. நாம் பணம் சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்தோம். இழந்த பின் பணத்தை செலவழித்து ஆரோக்கியத்தை தேடுகின்றோம். கடவுள் கூட சந்தோஷம், கவலை என்று மாற்றி மாற்றி தருகின்றார்கள். ஆனால் நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினைக்கலாமா? அம்மா இவர் தனியே இருக்கும் போது எம்மால் இயன்றளவு செய்ய வேண்டும். ஆம், திரைகளில் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லி அம்மாவை விட்டு விட்டு வந்து விட்டோம். அவாவை பார்த்துக்கொள்ள இப்போது எங்களுக்கு AI கணக்க ஹெல்ப் தந்துள்ளது. இங்கிருந்து கொண்டே CCTV கேமரா மூலம் அம்மா என்ன செய்கின்றார் என்று பார்க்கலாம். அம்மா விழுந்து விட்டாரா, அம்மா கவலையாக இருக்கின்றாவா, அவளோட கதைக்கு வேணுமா, தேவையான நேரங்களில் நாங்கள் கதைத்துக் கொள்ளலாம். அம்மா வயது போனால், தடுக்கி விழுந்தால் இங்கு நாங்கள் ஒரு செயின் போட்டுக்கொள்ள சொல்லலாம். அது அந்த செயின் நாங்கள் எல்லாம் அங்க போய் ஒரு ஆளை அலர்ட் பண்ணும். அவர்கள் தேவையானதை செய்வார்கள். அப்படியான வசதிகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கின்றது. பின்பு மற்ற பகுதிகளிலே என்னென்ன சாமான்கள் இருக்கின்றதை நான் காட்டப் போகின்றேன். அப்ப அண்மையில் யூத்தனேசியா செய்தவர் 6 மணித்தியாலம் விழுந்து யூரினுக்குள்ள இருந்தார். அப்படி ஒரு வாழ்வு தேவையா என்ற கட்டத்தில் தான் அவர் யூத்தனேசியாவை மேற்கொண்டார். இறைவா, நாங்க சமையல் அறையில் இருக்கும்போது ஃபயர் ஆஃப் பண்ணியுள்ளதா என 2வது முறையும் திட்டம் செய்ய வேண்டும். படுக்க போகும் முன்
செக் பண்ண வேண்டும். ஃபயர் எல்லாம் ஆஃப் பண்ணி இருக்கோண்டு. கற்பூரம், சாம்பிராணி குச்சி கொளுத்துதல் கவனமாக முழு விழிப்புணர்வுடன் செய்தால் ஆபத்தில் இருந்து தப்பலாம். ஃபயர் எல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் முக்கியமானது. ஃபயர் பிளாங்கெட் ஒன்று வச்சிருக்க வேண்டும். கிச்சனில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் ஃபயர் பிளாங்கெட்டால் மூடிவிட வேண்டும். தீயணை கருவி சிறிதாக வைத்திருப்பதையும் நல்லதென்று சொல்லப்படுகின்றது. உங்களில் தீப்பிடித்தால் பிளாங்கெட்டால் சுற்றி படுத்து உருளலாம். எண்ணெயில் தீப்பிடித்தால் தண்ணீரால் அணைக்க முற்படுவது மடமைத்தனம். மின்சாரத்தில் தீப்பிடித்தால் மற்றவர்கள் போய் அதை ஒரு மரத்தடி குச்சால் தான் நாங்கள் தொடர்பை அறுக்க வேண்டும். இல்லாட்டி மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண வேண்டும். நிலத்தை மொப் பண்ணி ஈரமாக விட்டாலோ விழுந்த நீர் விழுந்து நாங்களும் விழுந்து விடுவோம். ஆகவே அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விழுந்த நீர், சாப்பாடு, பழங்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். மறந்து போய் கால் வைத்து வளக நேரிடும். வெற்றியெல்லாம் தவிர்ப்பதால் நாங்கள் வெற்றி பாதையில் போய்கொண்டு இருக்கின்றோம். இப்போது சில வீடியோவை நாங்க போட்டு காட்ட போறோம். வீடியோவில் தாரா சொல்லுவா. ஓகே. Tap into your strengths and make our memories a habit. Memory comes in different forms, including conscious and unconscious. So tap into your strengths. If you're not very good at remembering facts and figures, use other ways to access those memories. For example, learn to use that unconscious part of your memory. Memories. For example, memories system by repeating something until it becomes automatic. Okay. உங்கள் பலங்களை கூட்டவும் மேலும் எங்கள் நினைவுகளை ஒரு பழக்கமாக கொண்டு வரவும் நினைவாற்றல் உணர்வு மற்றும் மயக்கம் கன்ஃபியூஷன் உட்பட பல்வேறு வடிவங்களில் வருகின்றது. எனவே உங்கள் பலத்தை கூட்ட உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களை நினைவில் கொள்வதில் நீங்கள் நன்றாக இல்லை என்றால் அந்த நினைவுகளை அணுக வேறு வழிகளை பயன்படுத்தவும். எடுத்துக்காட்டாக நம் நினைவாக அமைப்பின் சுயநிலைவற்ற பகுதியை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்றால் அதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். If you need to take a pill, turn it into a habit. For instance, set a reminder alarm until it becomes a habit. Play to your strengths. If you're an intuitive person, then go with your feelings. Don't worry if you have to look at things up there. There's no evidence this weakens your memory. உதாரணமாக, அது ஒரு பழக்கமாக மாறும் வரை நினைவூட்டல் அலாரத்தை அமைக்கவும். உங்கள் பலத்திற்கு ஏற்ப அதை மாற்றி அமைக்கலாம். நீங்கள் ஒரு உள்ளுணர்வு நபராக இருந்தால் உங்கள் உள்ளுணர்வுடன் செல்லுங்கள். நீங்கள் விஷயங்களை பார்க்க வேண்டும் என்றால் கவலைப்பட வேண்டாம். இது உங்கள் நினைவகத்தை பலவீனப்படுத்தும் என்று எந்த ஆதாரமும் இல்லை. ஆகவே நீங்க எல்லாம் வச்சு டேப்லெட்ஸை எடுத்துக்கொள்ளலாம். A healthy memory is a flexible one. All memories fade unless they are rehearsed. எல்லா மெமரிஸும் அதை நாங்கள் திரும்ப திரும்ப செய்யாவிட்டால் அது flexible. திரும்ப திரும்ப செய்வதால் flexible-ஆக மாறுகின்றது. Daydreaming is almost good. Our minds go on a little journey when there is
nothing going on, flipping between things that have happened and things that might happen. Daydreaming is something one can't do, but it's a sign of a healthy brain and a way of activating memory circuits. So finding opportunities for your mind wanders helps make memories. Give yourself rest and time and do nothing like sitting and staring out the window. எங்களை எல்லாம் பகல் கனவு காண்டாயா என்று திட்டுவார்கள் இல்லையா? அதாவது நீங்க மைண்ட்ஃபுல்னஸா இல்லை என்று சொல்லினோம். எதுவுமே நடக்காதது போன்று நடந்தவழைக்கும் நடக்கக்கூடியவைக்கும் இடையில் புரட்டும் போது நம் மனம் சிறிய பயணத்தை மேற்கொள்ளுகின்றது. அதைத்தான் பகல் கனவு என்று சொல்லுகின்றோம். பகல் கனவு என்பது ஒருவரால் செய்ய முடியாதது ஒன்று என்று நினைக்க வேண்டாம். ஆனால் அது ஆரோக்கியமான மூளையில் அடையாளம் மற்றும் நினைவாக்க சுற்றுக்களை செயல்படுத்துவதற்கான ஒரு வழியாகும். எனவே உங்கள் மனம் அலைபாயும் வாய்ப்புகளை கண்டுபிடிப்பது நினைவாற்றலை உருவாக்க உதவுகின்றது. Go for a walk in a familiar place so you don't have to think about where you're going. Do something repetitive like listening to music or knitting on your own. Anything that stops you thinking about what you're doing. If you want to remember a special event, do nothing for an hour after and have a good night's sleep. If it makes you miserable, then stop. Okay. ஓய்வையும் நேரத்தையும் நீங்கள் பயனுள்ளதாக மாற்றுங்கள். மற்றும் ஜன்னலுக்கு வெளியே உட்கார்ந்து பார்ப்பது போன்ற எதையும் செய்ய வேண்டாம். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே ஒரு பழக்கமான இடத்தில் நடந்து செல்லுங்கள். இசையை கேட்பது அல்லது சொந்தமாக பின்னல் செய்வது கைவேலைகள் செய்வது போன்ற ஏதாவது ஒன்றை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். நீங்க என்ன செய்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்க தடையாக இருக்கும். நீங்கள் ஒரு சிறப்பு நிகழ்வை, ஒரு சந்தோஷமான நிகழ்வை நினைவில் வைத்துக் கொள்ள விரும்பினால் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எதுவும் செய்யாதீர்கள். அதிலேயே லயித்து இருங்கள். மேலும் நன்றாக தூங்குங்கள். அது உங்களை வருத்தப்படுத்தினால் நிறுத்திக் கொள்ளுங்கள். Have a strategy to remember names. Organize your memories and create systems. நினைவுகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வழியில் உருவாக்குங்கள். ஒருவருக்கு கடினமான விஷயம் ஒருவருடைய கடந்த கால நினைவுகளை அணுக முடியாமல் இருப்பது. எதிர்காலத்தில் ஞாபக மறதியால் அவதிப்பட்டால் அது உங்களை சுற்றிய உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் நம்மை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உங்களை எதுவாக ஆக்குகின்றது என்பதை உங்களுக்கு மட்டுமே தெரியும். உங்களுக்கு முக்கியமான திரைப்படங்கள், புத்தகங்கள் மற்றும் பொருட்களின் பட்டியலை உருவாக்கவும். உங்கள் சொந்த பாவனைப்படி வட்டுக்களை உருவாக்கலாம். நீங்கள் புகைப்பட ஆல்பங்கள் உருவாக்கலாம். கருத்துக்களுக்கு உங்களுக்கு அர்த்தமுள்ள ஆடைகளை சேமிக்கலாம். கச்சேரி கேட்கலாம். டிக்கெட்டுகள் அல்லது மற்ற நினைவு பொருட்களின் நினைவுகளை பெட்டியில் உருவாக்குதல். அதாவது நீங்க போன ஒரு நல்ல இடத்தின் ஒரு நல்ல திரைப்படத்தின் டிக்கெட்ஸை எல்லாத்தையும் வச்சு நினைவு பெட்டி ஒன்றை உருவாக்கலாம். அல்லது உங்கள் வாழ்க்கையை பற்றி எழுதலாம். உங்கள் சுயசரிதையை எழுதலாம். கிராட்டிடியூட் ஜேர்னல்ஸ் நீங்கள் எழுதலாம். அப்படி எழுதுவதன் மூலம் உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக் கொள்ளலாம். Create your life in some way. The hardest thing for one is not being able to access one's past memories. We should be creating ourselves, because if we suffer from memory loss in the future, it might become useful to the people around you. Only you know what makes who you are.
Make lists of books and objects that are important to you. Perhaps create your own desert island disc. You could create photo albums with comments and save items of clothing that are meaningful to you. Creating a memory box of concert tickets or other memorabilia, or you could write about your own life or your autobiography. Okay. Some things to have in the home. எங்களுக்கு இப்போ வயது போன காலம் என்று சொல்லவா வந்த காலம் என்று சொல்லவா? வயது வந்த காலத்தில் அந்த சேர்ல இருந்து நாங்க எழும்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்டாண்டை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மடிக்கக்கூடியது. அதை இப்படி பக்கத்துல வச்சு போட்டு அதுல ஊண்டி எழும்பலாம். ஆனால் இப்போது நாங்கள் தனியா சோஃபாவில் போயிருந்து 2 தரம் விழுந்து விழுந்து எழும்பித்தான் 3ஆம் தரம் எழும்புறோம். இது ஸ்மார்ட்டா நீங்க எழும்பி போகக்கூடியதா இருக்கின்றது. இது ஒரு உங்களுக்கு உதவி செய்யும், உங்கள் முதுமைக்கு துணை செய்ய கருவியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இது எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் என்றாலும் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன். அடுத்து இந்த ஸ்டாண்ட நீங்க கதைக்கு கீழே புகுத்தி விடலாம். அப்ப அதுல இருந்து கொண்டு இலகுவாக எழும்பக்கூடியதாக இருக்கும். Some மசாஜ் ஆயில்மெண்ட், பொசிஷனிங் ஷீட், couch transfer ஸ்டெப் அப்படி கணக்க இருக்கு. இதுகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு தேவைப்படாது. ஏனென்றா நீங்க எல்லாரும் வடிவா இருக்கிறீங்க. மற்றது நாரி விழுகிறது எங்களுக்கு மிகவும் முக்கியமா இருக்கின்றது. அதுக்கு வேஸ்ட் சப்போர்ட் என்று சொல்லி முதலாவதாக ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. சில நேரம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யும் என்று சிலருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ட்ரென்த் அண்ட் டேப், பேடிங், எலாஸ்டோ, ஜெல் ஸ்பிளிண்ட், அந்த சிலர்கள் ஜெல் ஸ்பிளின் போட்டுக்கொள்ளலாம். அப்படி கணக்க சாமான்கள் இருக்குது. நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். 4 different types of glider sheets. இந்த கிளைடிங் ஷீட் வந்து ஒரு ஆளை போட்டுட்டு இங்கால டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் அங்கால டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் பாய்க்கக்கூடியதா இருக்கின்றது. இதை நீங்கள் மற்றவைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இதுல வந்து நீங்க இந்த சிசஸ் எல்லாம் வெட்டுறதுக்கு உங்களோட கையேலாட்டு டிஃபரெண்ட் சிசஸும் கைக்கு ஸ்டாக்கிங்ஸ் போடுறதாயும் இதெல்லாம் காட்டக்கூடியதா இருக்கின்றது. இதுல கூட முக்கியமா இருந்தா பெயின் ரிலீவுக்கு இதுல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. முதலாவதாக பெயின் ரிலீவ் வண்டே போட்டிருக்குது. அதை போட்டிங்க, அதே ஒரு பச் மாதிரி நீங்க இதுல போட்டீங்கன்னு சொன்னா, கழுத்து நோண்டா கழுத்துல போட்டீங்கன்னு சொன்னா அது டிக்கி டிக்குன்னு சொல்லி அந்த எலக்ட்ரான்ஸை வென்றதால எங்களுக்கு பெயின் குறைவதாக காணப்படுகின்றது. முக்கியமாக எலார்ம்ஸ் கட்டாயம் முக்கியம். அதாவது மருந்துக்கு தேவை, நாங்க விழுந்தால் தேவை, எலார்ம் சிஸ்டம் எங்களோட வீட்டில இருக்க வேண்டும். அஸ்மாக்காரருக்கு தான் இந்த ரெஸ்பிரேட்டரி எய்ட்ஸ் இருக்குது. அதுல இந்த ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்றதுக்கும் இருக்குது. மற்றது இந்த பெஞ்சுகள், தெரப்பி எக்யூப்மெண்ட், தெர்மாமீட்டர்ஸ் வீட்டில் இருக்கிறது நல்லது. காய்ச்சல் இருப்போ இல்லையோன்னு பார்க்கறதுக்கு இவை முக்கியமாக இருக்கின்றது. ஆக்சிமீட்டர்ஸும் இம்பார்ட்டன்ட். கை ஆர்த்தரைட்டிஸ் வந்து வெட்ட இல்லாதவைக்கு வெஜிடபிள் கட்டர்ஸ், இந்த கட்டர்ஸ் வெஜிடபிள் ஸ்லைஸர் இதுல பாருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த எங்களுக்கு இடக்கையிலான்னு சொன்னா விளக்கை ஒற்ற கையாலேயே நாங்கள் எங்களோட வெட்டி சுதந்திரத்தை பெறக்கூடியதா இருக்கின்றது. இல்லையென்றுனா என்னால வெட்ட இல்லாது தங்கச்சி வெட்டித்தா தம்பி வெட்டித்தாண்டு நாங்க கேட்க தேவையில்லை. இவை எங்களுக்கு துணையாக இருக்கின்றன. What is the first aid for a heart attack alone? How to survive a heart attack alone? If a person experiences a heart attack alone, they must call 911 immediately. People should also take an aspirin if they have one, open the front door if they are indoors, and lie down and rest near the door while they are waiting for emergency. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் நெடுக கேட்டுக்கொண்டிருப்பார். என்ன செய்கிறது, தனியா இருந்தால் என்ன செய்கிறது?
இதற்கு நாங்கள் குறிப்பிட்டு இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியாது. மாரடைப்பு மற்றும் என்ன முதலுதவி தனியாக மாரடைப்பில் இருந்து தப்பிப்பது என்பது ஒரு தனியாக மாரடைப்பை சந்தித்தால் அவர்கள் உடனடியாக 911 அழைக்க வேண்டும். மக்கள் உங்கள்ட்ட ஒரு ஆஸ்பிரின் இருந்தால் அதை எடுத்துக் கொள்ளலாம். அவர்கள் வீட்டுக்குள் இருந்தால் முன்கதவை திறந்து அவசர நிலைக்கான காத்திருக்கும் போது கதவருகில் படுத்து ஓய்வு எடுத்துக் கொண்டால் ஆம்புலன்ஸ் வர எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கிடையில இரவில் நீங்கள் திடீரென்று எழும்ப வேண்டி இருந்தால் 3.5 நிமிடங்கள் கவனிக்க வேண்டியது. 1.5 நிமிடம் படுக்கையில் இருங்கள். எழும்பினோன்னும் ஓடாத எங்க டாய்லெட்டுக்கு அவசரம் இல்லை, எங்களுக்கு நேரம் இருக்குது. 1.5 நிமிடம் படுக்கையில் இருங்கள். 1.5 நிமிடம் படுக்கையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கால்களை இறக்கி 1.5 நிமிடம் விளிம்பில் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போது மூளைக்கு இரத்தம் செல்லும், இருதயம் நன்கு துடிக்கும், பிளட் பிரஷர் வீழ்ச்சி நடக்காது மற்றும் திடீர் மரணத்தை குறைக்கும். இதைத்தான் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் சொல்றது நான் யோசிக்கிறேன். மற்றது குளிக்கும்போது நாங்கள் கால்களில் முதல் குளிர் நீரை ஊற்றி பெந்துதான் தலைக்கு போகணும். நேரடியா சுடுதண்ணிய தலைக்கு ஊத்துவதால் இரத்த குழாய்கள் விரிவடைகின்றன. இதனால் தான் அநேகமாக பாத்ரூமில் மரணங்கள் நடைபெறுகின்றது. மற்றது கார்பெட் லூஸாக விடக்கூடாது. லூஸா விட்டால் நாங்கள் ஃப்ரேமோட புகைக்கோ தடக்கியோ நாங்கள் விழுந்து விடுவோம். அதற்கு பதிலாக நாங்கள் அந்த கிரிப் உள்ள இதுகளை போட்டு விட வேண்டும். பொல்லு பிடித்தல் இதுதான் வாழ்க்கையில் முக்கியமானது. நமது ஈகோ பொல்லு பிடித்தலை ஒரு தாழ்த்து குணமாக பார்க்கின்றது. முதலில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பொல்லு பிடிப்பவனை நான் பார்த்து பெருமைப்படுகின்றேன். வாழ தெரிந்தவன் தற்பாதுகாப்பு கொண்ட மூலசாலி என்றே நான் கூறுவேன். இல்லை, மற்றவர்கள் பழிப்பார்கள் என்று தடுக்கி விழுந்த பின் மற்றவர்களை தூக்கிவிட வருவார்களா? பழித்தவர்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் வாசலை பார்க்க வீட்டு வாசல் என்ட்ரன்ஸ் எப்போதும் ஒளியூட்டப்பட்டதாக இருக்க வேண்டும், விசிபிலிட்டி உடையதாக இருக்க வேண்டும். அதுல நீங்க ஒரு அந்த முழுக்கு நின்று ஆக்களை பார்க்கக்கூடியதையே இருக்கும். அது பாதுகாப்பை தரும். அதுல இருந்தா வந்திருக்கிறான்னு பார்த்துட்டு உடனே கதவை திறவாமல் நாங்கள் பார்த்து எங்களை பாதுகாப்ப உதவியா இருக்கும். எலாம் சிஸ்டம் படி நாங்கள் கதைக்க போனால் எலாம் சிஸ்டம் மிக மிக முக்கியமானது. இப்பத்தையில இந்த வீட்டில இருந்தோண்டு அந்த அம்மா அந்த வீட்டில என்னென்ன நடக்குதுன்னு நாங்க பார்த்து கொள்ளக்கூடிய இருக்கின்றது. கள்ளன் வந்தாலும் எங்களுக்கு என்ன செய்வான் என்று பயம் இல்லாமல் நிம்மதியாக நாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். அப்ப போன் சிஸ்டத்திலையும் இப்ப நீங்க எங்கெல்லாம் போனால் எங்க போனீங்கள் அப்படி என்றது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக போன் சிஸ்டத்தையும் அப்ளிகேஷன் இருக்குது. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு கதை, இது உண்மையான கதை. நான் நர்சிங் செய்த கதை, அதை சொல்லுகின்றேன். அதன் பின்பு இந்த கதையை கேட்ட பின் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை சிறிது மாற்றிக்கொள்ளலாம் என்பதற்காக இதை சொல்லுகின்றேன். John Prestwich died at the age of 67. He was in the Guinness Book of World Records for more than 50 years. 17th birthday, he had polio, ended in an iron lung machine in 1955. 1971, he got married to Maggie and lived on his own house. His home is now fully automated with a computer which can respond to his whistle commands. This is John Prestwich. இவர்தான் ஜான் பிரஸ்விச். லண்டன் ஐலண்ட் லண்டன் ஐல இது எடுத்த படம். இவர் போலியோவால் 17 வயதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். காலிலிருந்து
திட்டுட்டோ அதற்கு ஒன்றும் வேலை செய்யாது, எல்லாம் பரலைஸ்டா போயிட்டு. அப்ப இவர் அயன் லாங் மிஷினில் இவற்ற சுவாச தொகுதியும் தசைகள் வலுவிழந்ததால் அயன் லாங் மிஷினில் தான் இருந்தவர். சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் காலத்தால் பிறகு வீட்டுக்கு வந்து தனியா ஒரே இந்த பெட்டில் தான் 24 ஹவர்ஸும் இருப்பார். அந்த முட்டை வடிவ இதுதான் அவற்ற அயன் லாங் மிஷினாக காணப்பட்டது. அப்ப அயன் லாங் மிஷின் அது வேலை செய்ய எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டில் அவரின் நிலைமை என்ன என்பது உங்களுக்கு புரியும். ஆனால் இவர் வாழ்க்கையை வாழ்ந்தார், அனுபவித்தார். எமது ஏஐக்கு எவ்வளவோ நாங்கள் உதவி செய்ய வேண்டும். நான் போனால் கதவை திறப்பது இவர். விசில் அடிப்பார், கதவு திறக்கும். விசில் அடிப்பார், கேட்டன் திறக்கும். இப்படி இதுகள். அதுல நான் கொஞ்சத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஜான் பிரஸ்விச் தனது 67வது வயதில் பிறந்தார். 17வது வயதில் போலியோ வந்தது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக கின்னஸ் புக்கிலும் இவர் இடம்பெற்றார். 1955ஆம் ஆண்டு போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டார். 1971ஆம் ஆண்டில் மேகியை திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட பொழுது தங்களுக்கு பிள்ளைகள் தேவையில்லை என்பதையும் தீர்மானித்துக் கொண்டார். மகி சொல்றார், அவரது வீடு இப்போது முழுமையாக தானியங்கி டெக்னாலஜியா மயமாக்கப்பட்டது. அவரது விசில் கட்டளைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய கணனி வேலைகள் செய்கின்றன. He is the first ventilator-dependent polio person. He showed a shining example on how to live a positive life with profound disability. He was a fantastic fundraiser as well. If something was wrong with his Cura shell, he could make it for even 3 minutes as he couldn't breathe for himself. He went to the Eiffel Tower, Spain, London Eye, and France for the Channel Tunnel, watching polo sports. Through his inspiration life story, his latest achievement at the end of 2005 raised over £15,000 for medical research. His wife said, "I feel more than privileged to share John's life for more than 45 years." இவர் வெண்டிலேட்டர் முதல் போலியோ நோயாளியாக இவர் தான் இருந்தார். ஆழ்ந்த ஊனத்துடன் கூடிய நேர்மறையான வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதற்கு இவர் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டினார். இவர் ஒரு அருமையான நிதி திரட்டுபவராகவும் இருந்தார். ஃபண்ட்ரைசிங் செய்திருக்கின்றார். இந்த ரிசர்ச்சுக்கே 1500 ரூபா சேர்த்து கொடுக்கின்றார். நாட் ஓன்லி தட், அது மாத்திரமல்ல, சுனாமி டைம் நான் போய் அங்க ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் என்று சொன்ன பொழுது என்னிடம் காசு தந்து நான் அந்த காசை சுனாமியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தேன். அப்படியான அருமையான மனம் படைத்தவரை என்று நான் உங்களுக்கு, இலங்கையராகிய உங்களுக்கு சொல்லி காட்டுவதில் பெருமைப்படுகின்றேன். அவரது முட்டை வடிவமான அயன் லாங் மெஷினில் ஏதாவது தவறு இருந்தால் அவர் 3 நிமிடங்கள் கூட 3 நிமிடங்களில் அவர் உயிரையும் இழக்க நேரிடலாம். ஆனால் அவர் நேர்மறையாக இருந்தபடியால் அவர் கட்டிலில் இருந்த வண்ணமே அவர் நண்பனை பார்க்க அந்த ரோட்டால, அந்த ஒழுங்கியால போய் வருவார். விரும்பின நேரம் வீட்டுக்கு வெளியே என்று கார்டனிலையும் பார்த்து கொள்ளுவார். இவர் சார்ல்ஸின் வெட்டிங்குக்கு போனார். கன இடங்கள்ல போயிருக்கின்றார். அதை சொல்லுறான். ஐஃபில் டவருக்கு போயிருக்கின்றார். ஸ்பெயின், லண்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய இடங்களுக்கு சேனல் டனல் ஊடாக சென்றார். போலோ விளையாட்டுகளை பார்ப்பது இவரது முக்கிய பொழுதுபோக்காக இருந்தது. அவரது உத்வேகம் வாழ்க்கைகளின் மூலம் 2005ஆம் ஆண்டின் இறுதியில் அவர் சாதனை மருத்துவ ஆராய்ச்சிக்காக 15,000க்கு மேல் திரட்டியது. அவர் ஃபண்ட்ரைஸ் பண்ணி கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருக்கு போன் பண்ணி கொடுத்தால்
அங்க ஒரு வீல் சேர் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு வீல் சேர் இல்லைன்னா அவருக்கு வீல் சேர் காரனை கூப்பிட்டு இதோ இந்த வீல் சேர் இருக்கா திருத்தி கொடுங்கோ கண்ண நாளா செய்ய இல்லை அப்படியான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர். இவற்ற வாழ்க்கையை பார்த்தா பிறகு நீங்கள் 6வது நீங்கள் ஊனமுற்றவர்களா, உங்களால் முடியாது என்று நம்புகின்றீர்களா என்பது எனது கேள்வி. அவரது மனைவி கூறுகையில், அவ ஒரு பிசியோதெரப்பி, இவரை ட்ரீட் பண்ணின ஒரு பிசியோதெரப்பி. அவரது மனைவி கூறுகையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோனின் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதை நான் பாக்கியமாக உணர்கின்றேன். நிச்சயமாக உண்மை. அவரை பார்த்ததை நானும் ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு ரோல் மாடல் ஃபார் எவ்ரிபடி. இறுதியாக it says, take care of your brain. So the ways to take care of your brain are to have positive self-talk, sun, vitamin D, omega-3, gratitude, nature, resistant weight training, stress management, movement aerobic training, breath work, hydration, self-hypnosis, quality social connections, delayed gratifications, quality sleep, meditation, limiting screen, and hobbies. இதுல 15ல நாங்க 1 தன்னும் நாங்க ஒரு 5 தன்னும் செய்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும். 15ல 15ஐயும் பின்பற்றுவோம் என்றால் 15ஐயும் எடுத்துக்கொண்டால், இந்த 15 டேப்லெட்களையும் எடுத்துக்கொண்டால் நாங்கள் 100% வாழ்க்கையில் திருத்தமாக வாழ முடியும். 6 தொடக்கம் 9 நடுநிலைமையும் 6க்கு குறைந்தால் கவலையான வாழ்வையும் வாழுகின்றோம். ஜோன் பிரஸ்விச்சை பார்த்த பின் எமது வருத்தம் இது கோடு தத்துவத்தின் போட்டு பாருங்கள், நாம் நோயாளியா? மனமுண்டால் இடமுண்டு, மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள், நாம் இருக்க பயமே. அதற்கு முடிய இறுதியாக, வாழ்வை இனிதாக்குவது அன்பு, கஷ்டங்களை எல்லாம் மீளச் செய்வது அன்பு, குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவது அன்பு, உலக வாழ்க்கையை சுவைக்கச் செய்வது அன்பு, அழகற்றதற்கு அழகு ஊட்டுவது அன்பு, அன்பு பொழியும் இடம் சுவர்க்கம், அன்பு மறந்த இடம் நரகம். மனமே நீ அன்பில் ஊறி வளர்க என்று கூறி, அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எனவே அன்பை வளருங்கள், உங்கள் வாழ்க்கையை மலர்த்துங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 அம்மா. அருமையான பேச்சு, முதுமைக்கு துணை. மிகவும் ஒரு ரிசர்ச் செய்துதான் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கோர்த்து எடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு நல்ல வாழ்த்துறைகள் எல்லாம் இங்கே நிறைய வர இருக்கின்றன. அதற்கு முதல் உங்களுடைய அருமையான இந்த பேச்சுக்காக நாங்கள் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம் உங்களுக்காக. அனைவருக்கும் நன்றி. என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. இந்த தளத்துல இருக்கிற எங்களுக்கு மிகவும் பொருத்தமான நிறைய விடயங்களை இதுக்குள்ள நீங்க உள்ளடக்கி வந்திருக்கிறீங்க. அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா கையெல்லாம் படபடன்னு ஓடி வருது. நான் கதைச்சு கொண்டிருக்க விரும்பவில்லை. முதலில் நான் அருந்ததியம்மா, நீங்க பேசுங்கோ, வாங்கோ. அனைவருக்கும் வணக்கம். முதலில் என்னென்ன தமா மாஸ்டர் இன்றைக்கு இருந்தா போலதான் இந்த கடைசி நேரத்துல தான் இந்த பேச்சு பேச வேண்டிய நேரம் வந்தது. இன்றைய பேச்சாளருக்கு அசம்பாவிதமாக கொரோனா வந்துட்டது. அதால அவர்கள் கொண்ட பேச்சாளர் என்றபடியா அப்ப அவர் சொன்னா முடியாது, இன்னைக்கு அவர் வரமாட்டார். உடனே ஸ்ரீகாந்தமா சொன்னார், அவர் வராட்டே நீங்கள் தான் பேச வேணும் உங்களோட நாள் என்ற உடனே அவர் உடனே ஒப்புக்கொண்டு பேச வந்ததற்கு முதலில் அவருக்கு ஒரு நன்றியாக கைதை தட்டுவோம். ஏனென்றால் அத இருந்தா போல ஒரு ஆள் வரையிலே என்றோன்னு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அதுக்காக அவ உடனே முன் வந்து
தன் பேச்சை பேசினா திறமான பேச்சு. சிவாமோகன் சொன்ன மாதிரி இந்த தளத்துக்கு ஏற்ற பேச்சு. முதுமை முதுமை ஒரு துணை, அதாவது எவ்வாறு கையாளுவது என்பதை மிகவும் விளக்கமாக அருமையாக கூறினார். தன் ஒரு பேஷண்ட கதையையும் சொல்லி இந்த உதாரணங்கள் எல்லாம் நல்ல வடிவாக சொன்னேன். என்னென்ன பாவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னால், நாங்கள் இந்த முதுமையை அது இந்த தியானத்தால் நாங்கள் இந்த முதுமையென்று சொல்லாமல் நாங்கள் எல்லோரும் என்ன இளமையாக இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டே இருந்து கொண்டால் கணக்க நீங்கள் விஷயங்கள் எல்லாம் கூறினீங்கள் தம்மா மாஸ்டர். நான் காய்ச்சி கொண்டிருக்கேன், அது எத்தனையோ படபடண்டு வருது. ஆனபடியா நான் இத்துடன் முடிக்கின்றேன். இதுக்கு தாரா மாஸ்டருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவவும் கணக்க ஆங்கிலத்தில் எல்லாத்தையும் போட்டு காட்டினேன். ஆனால் பாபு மாஸ்டருக்கும் சொல்ல வேணும், முழு ஃபேமிலிக்கும் சொல்ல வேணும். அவர்கள் இந்த தளத்துக்கு மிகவும் அருமையான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தளத்தின் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அருந்ததி அம்மா. நீங்க முதுமைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னீர்கள். உண்மையில இதுல இருக்கிறவர்கள் ஒருவருக்கும் முதுமை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு, எங்களுடைய மனதுக்கும் எண்ணங்களுக்கும் எப்போதும் முதுமை இல்லை. உடலுக்கு மட்டும்தான் முதுமை இருக்குது என்று நான் நினைக்கிறேன். மற்றவர்களும் சொல்லுவார்கள் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய மனதும் எண்ணங்களும் எப்போதும் இளமையாக இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், நல்லதை பேசி நல்லதை செய்தால் நல்லதாகவே எல்லாம் நடக்கும். அதை தமைதியம்மா முன்னுக்கே சொல்லி இருக்கிறான் சில வசனங்கள்ல. நான் கணக்க கரைக்கவில்லை. எனக்கு பேச போறேன் பஞ்சாச்சரம் ஐயா, நீங்க வாங்கோ. முதலில வந்த நீங்க சிட்னியில இருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று தமயந்தி சண்முகநாதன் மாஸ்டர் அவர்கள் முதுமைக்கு துணை என்ற தலைப்பில் பேசியிருந்தார். உண்மையில நான் இந்த சீனியர்ஸோட புலங்குறபடியால் இந்த முதுமைக்கு ஒரு துணை தேவை என்றது வல முக்கியமான விஷயம். இவர்களுக்கு ஏதேனும் ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரி அங்கே இங்கேண்டு ஸ்டக்காப்பு பிறகு வர மாட்டார்கள். பிறகு அதுதான் அவைக்கு எண்டாக முடியுது. அப்ப இந்த வடிவாக இந்த முதுமைக்கு என்னென்ன தேவை என்ற விடயத்தை அருமையாக சொன்ன. நான் திரும்பவும் உங்களுக்கு இதை பற்றி திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்ப இல்லை. இந்த முதுமைக்கு என்னென்ன சாமான் தேவைன்றதை இப்ப ஒரு கரெக்டை வெட்டுறது கூட, ஒரு கியூக்கும்பரை வெட்டுறதுக்கு கையை பிடிக்க இயலாது. ஆனா ஒரு கை கத்திய வெட்டும். அதுக்கு ஹோல்டரை கண்டுபிடிச்சு எங்களுக்கு காட்டியிருந்தார். பல விடயங்கள் எனக்கு புதுசாக இருந்தது. மிகவும் ஒரு தேவையான ஒரு விடயமாக இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த இதை பற்றிய, அதாவது ஒரு டிசேபிள் ஆள் எப்படி மற்றவைக்கு உதவி செய்தார், எப்படி காசுகளை சேர்த்தார், தனிய பிரெயினும் வாயும். மற்றது பிரெயினை ஹாப்பியாக, பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நல்ல அறிவுரைகள் கூறியிருந்தார். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். மற்றது அதை டேக் கேர் பிரெயின் என்று சொல்லி அதை ஒன்றிலிருந்து கிட்டத்தட்ட 7-8 சொல்லி கடைசி 4-5 எண்ணான்னு ஃபாலோ பண்ணணும்ன்றதை சொல்லியிருந்தார். அதை எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணணும்ன்றதை கூறிக்கொண்டு அன்பே சிவமன்றதையும் இறுதியில் கூறியிருந்தார். அது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அன்பாயிருந்தால் எல்லாம் நல்லா வருமென்றது. ஆனா நாங்கள் இறைவனை அன்பே என்று சொல்லுகிறோம். இறைவன் அன்பே சிவம் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறோம். இதையும் கூறியதற்கு நன்றியை கூறி மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து ஆனந்தி அம்மா, கனடாவில இருந்து ஆனந்தி பாலதாசன் அம்மா பேசுங்க. என்ன அன்பு இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். மிகவும் அருமையான தலையங்கமும் அருமையான பேச்சும். முதுமைக்கு துணை. நாங்கள் முதுமையில் அனுபவசாலிகள்னு சொல்லலாம் உங்களை. மற்றது தாரா, தமயந்தி, பாபு சண்முகநாதன் மாஸ்டர்ஸ் மிகவும் அருமையான டீம் ஒர்க். அதுவும் தான் உண்மையிலும்படி எங்களோட இதுகளுக்கு டீம் ஒர்க் தான் முக்கியம். உண்மையில் முதுமைக்கு டீம் ஒர்க் தான் முக்கியம். என்னடா தனியாக இருந்தால் தான் கூட எல்லாம் யோசனைகளும் அதுவும் என்ன டீம் ஒர்க் இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை கொண்டபடியாகத்தான் இந்த
இந்த பேச்சும் விளக்கங்களும் மிகவும் அருமையாக இருந்தது. அந்த கருவியல் வந்து உண்மையில கொஞ்சம் சிலதுகள் தான் எனக்கு தெரியும், கணக்கு தெரியாதவர்கள் எல்லாம் விளங்கப்படுத்தினார்கள். மிகவும் அருமையாக இருந்தது. அருமையான விளக்கங்களோடைய அருமையான இது. நாங்கள் இந்த தியான தளத்துக்கு வந்தே நாங்கள் இவ்வளவோ காட்டின அந்த 15ல் நாங்கள் கிட்டத்தட்ட 15க்கு வந்திருப்போம்னு நினைக்கிறோம். புதுக்க படிக்கிறோம், புதுக்க ஆக்களை இப்படி இவ்வளத்துல வார ஆக்களை ஒரு நாள் காணாட்டியுமே எனக்கு ஒரு அந்தரம் மாதிரி. இந்த நேர காண்ற ஆக்களும் பார்க்க இந்த ஜூமில் எனக்கு கிடைச்ச எம்பர்களை காண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நேரம் இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் இடையில போய் எங்களுக்கு மியூசிக் கிளாஸ் இருந்தாலும் நான் மற்ற ஐபேட்லேயோ லேப்டாப்லேயோ மாறி போய் கடை ஓடி பார்த்து தான் வாரேன். நான் உண்மையில் அருமையான இந்த தியானத்தலத்துக்கு வந்து அருமையான எத்தனையோ நல்லுள்ளங்களை பெற்றிருக்கிறேன். அருமையாக முன்னேறி கொண்டும் வருகிறோம். என்ன இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு உதவியல் செய்து வாலண்டியர் ஒர்க் செய்து எல்லாம் செய்து வரைக்க நாங்கள் எங்களோட மூளையிலும் அந்த சும்மா அலவாஞ்சு கொண்டு இருக்காமல் எவ்வளவுதான் துக்கங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதில் சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு முன்னுக்கு வருகிறோம். மிகவும் அருமையான பேச்சு. நன்றி. அது இவைக்கு மிஸ்ஸஸ் ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டருக்கு தான் இந்த உண்மையான நாங்கள் எல்லோரும் நன்றியாக இருக்க வேணும். இந்த தளத்தை தொடங்கி எங்களை இப்படி முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நன்றி. வணக்கம். நன்றி ஆனந்தி அம்மா, உங்களுடைய அழகான அறிவுரைகளுக்கு. அடுத்து லிங்கா நிர்மலா அம்மா, நீங்க சிட்னியில இருந்து பேசுங்க அம்மா. அன்மியூட் பண்ணி இருக்கு, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று தமயந்தி மாஸ்டர் அவர்கள் மிகவும் பயனுள்ள வயது போன காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று கணக்க பயனுள்ள காரியங்களை எல்லாம் சொன்னார். மிக்க நன்றி. மற்றது ஒருவரையும் ஹேர்ட் பண்ணக்கூடாது எல்லாம் அதுகளையும் சொன்னார். சுவாமி சொன்ன மாதிரி ஹேர்ட் நெவர் ஹெல்ப் எவர் என்று சொன்னவர். மற்றது வயது போன காலங்களில் நாங்கள் புத்தகங்களை வாசிக்கலாம், மற்றது நல்ல பேச்சுகளை கேட்கலாம். என்னென்றால் நாங்கள் இந்த பிறக்கக்குள்ள நாங்கள் ஒன்றையும் தீர்மானிக்கல, நாங்கள் இவருக்கு தான் பிறக்கணும் அப்படி பிறக்கணும்ட்டு. ஆனால் இறக்கக்குள்ள நாங்கள் நல்லா இறக்கணும்ன்றதுக்கு பல வேலைகளை நாங்கள் செய்யலாம். கடவுளை நினைச்சி எப்படி கும்பிடலாம், அப்படி எங்களோட பற்றுக்களை குறைச்சி இந்த கண்டென்ட் இருந்து அப்படி எல்லாம் பல வேலைகளை நாங்கள் எப்பொழுதும் செய்யலாம். எங்களால் முடிஞ்சா இந்த வாலண்டியர் சர்வீஸை செய்து மக்களுக்கு உதவியா இருக்கலாம். மற்றது அதை கட்டுப்படுத்தி பல சமூக சேவைகளையும் செய்யலாம். அதற்கு எல்லாத்துக்கும் எங்களோட உடம்பு சுகமா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி வச்சிருக்கணும் என்றும் பல அனுபவங்களையும் சொன்னார். ஒரு நல்ல கதையும் கூறினார். மிகவும் அருமையான பேச்சு. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஒன்று தமயந்தியும் தாரா மாஸ்டரும் 2 பேருமாக சேர்ந்து நல்ல ஒரு அருமையான ஒரு பேச்சை கொடுத்தார்கள். நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி. எங்களுக்கு இதெல்லாம் தேவையானது. சில நேரங்களில் நாங்கள் மறந்து போறோம். ஆனால் இதை நீங்க விழிப்புணர்ச்சியாக சொன்னது மிகவும் அருமையான விஷயம். நல்ல புது அந்த இதுகள் எல்லாம் பாவனைக்கு தேவையான வெட்டுறதுகள் அதுகள் எல்லாம் இந்த ஒரு இதுகள் எல்லாம் என்னன்னு சொல்றது இது உபகரணங்கள் எல்லாத்தையும் சொன்னா அதுவும் ஒரு எங்களுக்கு அதுவும் ஒரு விழிப்புணர்ச்சியாக இருந்தது. சில வேளைகளில் நாங்கள் மறந்து போவோம், வயசு விட்டது கண்டு நாங்கள் இளமே ஆயிருக்கிறோம்னு தான் நினைக்கிறோம். ஆனால் உண்மையான பேச போனால் அது வயது போய்கொண்டேதான் இருக்கிறது. அதுக்கு தக்கபடி நாங்கள் நல்ல விதமாக மற்றவர்களுடன் பழகி அருமையா அன்பாக இருந்து நல்ல வேலைகளை செய்து நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு பலன் கருதாமல் உதவி செய்து வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நன்றி சொல்லி பாபு மாஸ்டருக்கு நன்றி சொல்லி மீண்டும் பண்ணுகிறேன். வணக்கம். நன்றி பவானி அம்மா. நீங்கள் அதான் சொன்னீர்கள், மனதை நாங்கள் இளமையாக வைத்திருந்தால் முதுமை எங்களுக்கு தெரிய போவதில்லை. என்னுடைய மனம் இளமையாக எப்போதும் பேச்சிலே கனிவு வேண்டும். அதாவது சொல்லியிருக்கிற ஆரம்பத்திலேயே மற்றவர்களை ஹேர்ட் பண்ணாதபடி இந்த தளத்திலே உண்மையா நான் எல்லோரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். எது எவ்வாறாக பேசப்பட்டிருந்தாலும் பிழையோ சரியோ என்று நாங்கள் முடிவு செய்தாலும் எங்களுக்குள்ளே நாங்கள் வைத்திருப்பது நல்லது.
மற்றவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு நாங்கள் கூறும்போது இந்த முதுமைக்கு துணை என்ற விஷயத்துக்குள்ளே நாங்கள் ஊடறுத்து சென்று மற்றவர்களை காயப்படுத்துகின்றோம் அல்லது புண்படுத்துகின்றோம் என்ற கருத்தை நான் முன்வைக்கின்றேன். இதிலே எனக்கு விளங்கிய விஷயம் அதுதான். தயவு செய்து நான் நினைக்கிறேன் இனிமேல் அப்படிப்பட்ட கருத்துக்களை நாங்கள் கூறாமல் இருப்பது அது எங்களுக்கு மிகவும் நல்லது என்று கூறிக்கொண்டு அடுத்து சூரி மாஸ்டர் நீங்க பேசுங்க ஐயா. அனைத்து மாஸ்டர்களுக்கும் வணக்கம். இன்று பாபு மாஸ்டர் தான் காணையில, மற்ற தமயந்தி மாஸ்டரும் தாரா மாஸ்டரும் அருமையாக எடுத்துரைத்தார்கள் முதுமையும் இதையும் பற்றி. நானும் ஒரு போலியோ பர்சன் தான். எனக்கும் போலியோ வந்தது சின்ன வயதுல, கஷ்டப்பட்டான். ஆனா நல்ல ஆழம் கையை கால இருக்கையில இந்த கை உயர்த்த மாட்டேன், இவ்வளவுதான் வரும், இதுக்கு மேல உயர்த்தலாம். மட்டுமல்ல கன இதுகள் சொன்னா வீட்டு ஃபயருக்கு நாங்க என்னென்ன வச்சிருக்கணும்னு சொல்லி, மற்றது கதவுல இப்படி பார்க்கணும், கேமரா போட்டு இருந்தா போன்லயே பார்க்கலாம், வீட்டை அங்க அம்மா என்ன செய்யறா, அம்மா கவனம் பார்க்கணும். நல்ல விஷயம் சொன்ன அவ்வளவும் கணவர் கையுயர்த்தி இருக்கிறோம். நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சூர்யா மாஸ்டர். நீங்க இருக்கிறேன். நன்றி. பாபு ஐயா இருக்கிறார். பாபு ஐயா இருக்கிறார். நன்றி 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 நன்றி. உங்களோட வாழ்வை எப்படி மாற்றி அமைத்தீர்கள் என்றதை ஒரு கால் வந்து சொல்லுங்க. நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் சூரிய ஐயா. ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம சொல்றா. ஓகே, நீங்க ஒரு நாளைக்கு அதை செய்யலாம். நன்றி நன்றி, உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்து கிரேசியன் ஜேம்ஸ் ஐயா ஜெர்மனியிலிருந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தமயந்தி அம்மா நீங்கள் வடம் பிடிக்க, தாரா அம்மா கரம் பிடித்தார். மிக அழகான விடயங்களை கொண்டு வந்து தந்தீர்கள். கவலை இல்லை, கையாள்வதில் மாற்றம் வேண்டும் என்றீர்கள். எதிர்பார்ப்பதை விட கிடைப்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றீர்கள். என்ன விடயம் என்றால், இங்கே சண்முகநாதன் ஐயாவிடம் ஒரு கேள்வி. புத்தர் இந்த ஞானத்தை பெறுவதற்கு மரத்துக்கு கீழே போயிருந்து எத்தனையோ நாள் இருந்தார். எங்களுடைய இயேசு 40 நாள் போயிருந்தார். இந்த ஒரு நாளிலே இங்க ஒன்றே வந்து கொட்டுவதற்கு எந்த குதிரையில ஏறி எந்த மலைக்கு போனீர்கள் என்பதுதான் தெரியவில்லை. ஆனால் அழகாக இருந்ததம்மா, நிறைவாக இருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி. அல்ல அல்ல அருமையான அருமையான கருத்துக்கள், அருமையான வடம் பிடிக்க கரம் பிடிக்க அருமையாக இருந்தது ஜேம்ஸ் ஐயாவோட பேச்சு. நன்றி ஐயா. அடுத்து நாங்கள் ஸ்ரீஸ்கந்தராஜ் ஐயா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான பேச்சு. அதாவது 23ஆம் தேதி பேசுற பேச்சு இன்றைக்கு பேசுறது மிக சிறப்பு. நீங்க 23ஆம் தேதியும் வித்தியாசமான இன்னொரு பேச்சை தயார் பண்ணுங்க. உங்களுக்கு நான் தேவையாண்டா நான் என்ன தலைப்புல பேசலாம்னு சொல்றேன். இல்லாட்டி நீங்களாவே சேர்த்து உங்களோட பேச்சை கேட்க அருமையா இருக்கு. அதுதான் திருப்பியும் வரை சொல்றேன். நல்லபடியா நீங்களும் இன்னொரு தலைப்பிலையும் பேசலாம். எத்தனையோ தலைப்புகள் இருக்கு, இல்லை ஒன்று எடுத்து பேசுறது தானே. உங்களோட பேச்சுக்கு உங்கள குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதே போல அடுத்த முறையும் வர வேணும். மற்றது இன்னொரு விடயம் உண்டு. முதுமையா இருக்க ஒரு மிக கவனமான விஷயம், விழப்படாது. விழுந்தீங்களா கனவிதமான நட்டங்கள் வரும். அதுக்கு மைண்ட்ஃபுல்னஸா இருக்க வேணும். அதுக்குத்தான் நாங்கள் இந்த தியானத்தை படிப்பிக்கிறோம். அது மாத்திரமில்லை, இங்க எக்ஸசைஸ் செய்கிறோம். அதுக்கு எத்தனை பேர் விருப்பமா வாராக்களோ தெரியல. இந்த நாங்கள் செய்யற விஷயங்கள் அவ்வளவும் ஒரு முழுமையா அருமையாக கொண்டு நடத்துறதுக்கு செல்றதுக்கு தான் நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக எல்லோரும் செய்கின்றோம். அதை எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். ஏனென்று சொன்னா அது மாத்திரமில்லை, இப்ப கிட்டடியில் இன்றைக்கு ஒரு வயது போன ஆளுண்டு எச்சு அதை அந்த போனை ஹேக் பண்ணி அதுல எல்லார்கிட்டையும் காசு கேட்கிறார். அவர் ஃப்ரெண்ட் உண்டு, அவருக்கு தெரியல. எனக்கு தெரியும், அவர் வெரி வெரி ரிச் பர்சனால். அவர்கிட்ட காசு அவன்ட பேர்ல காசு கேட்க வழி. ஏன்னா இதெல்லாம் இந்த வயது போனாக்களை
காட்டுறதுக்குள்ள இதுகள் எல்லாம் என்ன அது டக்குன்னு நீங்க யோசிக்கணும், என்ன ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் செய்கிற தியானம் உங்களுக்கு ஒரு துணியாக இருக்கு. அது வந்து கட்டாயம் எல்லாரும் பழகணும். ஏன்னா வயது போனாக்கெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. இது பல பேருக்கு நடந்திருக்கு. அதுல கவனமா இருக்கணும். அதோட நீங்க விழாம இருக்க வேணும். அது ஸ்பெஷலி மேலே இருந்து கீழே வரைக்கும், கீழே இருந்து மேலே போயக்கும் சறுக்க சான்ஸ் இருக்கு. அப்ப பக்கத்துல என்னதையும் பிடிச்சு கொண்டு வரணும். 2 கையிலையும் பிடிச்சு கொண்டு வரக்கூடாது. 2 கையிலையும் சாமான செய்து கொண்டு ஏமலாந்தி கொண்டு போனையும் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா தலை குப்புற விழ வேண்டி வரும். அப்படி விழுந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து, நான் முந்தையும் சொல்லியிருக்கேன், திருப்பி இதை சொல்றேன், வந்து பேரலைஸ்டா போயிருக்கிறார் ஆள். ரெண்டபடியா நீங்க அதுல கவனமா இருக்கணும். மேலே ஒவ்வொரு படியும் கடைசி ஸ்டெப் இன்னும் கூட கவனமா இருக்க வேணும். ஏன்னா அது தெரியாமையே தட்டிப்பட்டுரும். ரெண்டபடியா நீங்கள் அதுல நீங்க கவனமா இருக்கணும். நீங்க எப்போ இந்த தியான தளத்துல நீங்க யோசிச்சீங்களா உங்களுக்கு வாழ்க்கையில மிக சிறப்பா இருக்கு. மற்றது கவனமா இருக்கணும்ன்றதுக்கு கருத்துக்கள் வந்து இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கதவை பூட்டுறீங்களா, இந்த பூட்டையக்க நீங்க பூட்டுறீங்களேன்னு யோசிச்சு கொண்டு பூட்டுறீங்களா திரும்பி வர மாட்டீங்க. மற்றது குக்கரை ஆஃப் பண்ணிட்டு போக வேணும். குக்கரை ஆஃப் பண்றதுக்கு நீங்க எல்லாம் செக் பண்ணி போட்டே போனாதான் சரி. இப்போ திருப்பி வந்து செக் பண்றதுக்கு அது வந்து ஒரு ஓர்டனரி ஆள் செய்யற வேலை. அது தியான தளத்துல வாராக்கள் அது செய்ய தேவையில்லை. ரெண்டாவதுல கவனமா இருக்கணும். வேண்டாம் இப்ப வந்து நெருப்பு பிடிச்சானா எல்லாம் துளைஞ்சிரும், அதோட முடிஞ்சிரும். என்னது இந்தபடியா நீங்கள் வயது போக போக இதில் கவனமாக இருக்க வேண்டும். இது எந்த உலகத்துல இருந்தாலும் இது அப்ளிகபிள். எனவே நான் கூட கதைக்காம நான் இந்த சில அறிவித்தலை சொல்ல போகின்றேன். முதலாவதாக, நாளைக்கு காலம் இப்ப வந்து எல்லாரும் இந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற காலமா வந்து விட்டது. வசந்தா மகாதேவ அவர்கள் வந்து மலேசியா ஸ்ரீலங்காவுக்கு போட்டு வந்தவர். அவருடைய ட்ரிப்பை பற்றி சொல்ல வருகிறார். நாளைக்கு 9:30 AM UK டைமுக்கு அந்த சிறப்பு. அதே போல பஞ்சாட்சர மாஸ்டரும் இந்தியாவுக்கு போட்டு வந்தவர். அதுல ஒரு பார்ட் 203 திருநள்ளாற்றில் அன்றும் இன்றும் நாளைக்கு இரவு 8 மணிக்கு ஒரு கதை சில கவிதைகளை பற்றி டாக்டர் பால் ஜோசப் வந்து பேச வருகிறார்கள். 21ஆம் தேதி வெனிஸ்டே 9:30 சந்திரகலா அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். ரிலிஜனை பற்றியும் இந்த உதவிகள் என்ன நன்மைகள் என்ற பற்றியும் பேச வருகிறார். சந்திர கிருஷ்ணா அவர்கள் 11 மணிக்கு பொருள் என்ற தலைப்பில் பேசுகிறார். இரவு 8 மணிக்கு உலக வென்றவர்கள் வாசித்த மக்களே என்றதை பற்றி அருளம்பலம் ஆனந்தராஜ் அவர்கள். நீங்க நோட் பண்ணி பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ஒரு தியானத்தை செய்த பிறகுதான் இந்த பேச்சாளர்கள் வருகிறார்கள். தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்வோம் என்று கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா, நீங்கள் நல்ல அருமையான கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள். அடுத்து கலா மகாலிங்கம் அம்மா கனடாவிலிருந்து பேசுங்க. பாபு சம்பந்தன் அவர்கள் அவருக்கும் இல்லை எங்களுக்கு இவர்கள் ஃப்ரெண்ட்ஸாக வணக்கத்தி இந்த நல்ல வடிவாக பார்த்து கொண்டு இருக்கணும். எல்லோருக்கும் நன்றி. போக மாட்டேன், நான் இங்கே இருப்பேன் என்று சொல்லி கொண்டு 40 அவைகளும் இருக்கும். வணக்கம். நன்றி அம்மா. அடுத்து தமயந்தி சிங்காரவடி அம்மா, நீங்க உங்களுடைய கருத்தையும் சொல்லி சாட் பாக்ஸ்ல நிறைய வந்திருக்கு, அதையும் வாசிச்சுட்டு போங்க. எல்லோருக்கும் வணக்கம். தமயந்தி மாஸ்டரும் தாரா மாஸ்டரும் மிக அருமையாக பேசினீர்கள். எல்லோரும் எல்லா கருத்தையும் சொல்லிவிட்டார்கள். முதுமையில் என்ன செய்ய வேண்டும், வீட்டில் தனியாக இருக்கும் போது என்னென்ன விஷயங்களில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னீர்கள். அது மிகவும் நன்றாக இருந்தது.
தாராம் ஆசிரம் அதை இங்கிலீஷ்ல எல்லாம் விளக்கினபடியா நன்றாக இருந்தது. ஆனால் இந்த தளத்தில் நாங்கள் எல்லோரும் முதுமை அல்ல, எல்லாரும் மனத்தளவில மிகவும் இளமையாகத்தான் இருக்கிறோம். அதுல இருந்து நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இளமையாகவே இந்த நாளும் மனத்தளவில இருப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தமயந்தி, அதான் நான் சொன்னேன், இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றல்களே என்றுதான் நான் சொன்னேன். உங்களை முதுமை அடைந்தவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். தமயந்தி அம்மா, நீங்க chat box வாசிங்க. இப்பவா? ஓகே, வாசிங்க. விச்சாக்களை நான் கூப்பிடுவேன், நீங்க வாசிங்க. Gandhi to everyone. Thank you, Tara and Tamendi Masters, for your wonderful talk today, which is very useful. Very good speech, useful. Thank you, Tamendi Master Jaya. அவ்வளவுதான். அது மேல இருக்கு மெசேஜ். மேலே இருக்கான். இங்கும் போட்டிருக்கிறோம். Kamalangan can everyone. You speak very good. Congratulations, Tamendi Sanmohan Master. My life is very good advice. Again, thanks. Congratulations. Galaxy 82 to everyone. Thank you, Tara Master and Tamendi Master. Very useful talk. Thank you so much, Damayanti Kukeswaran. Thank you. நன்றி அம்மா. அடுத்து கௌரி ராஜம்மா, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. மிக பயனுள்ள பேச்சம்மா. இந்த தருணத்தில் நமக்கெல்லாம் தேவையான பேச்சு. நாம் எப்படி ஜாகிரதையாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தி அன்பை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அருமையாக விளக்கினீர்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா, உங்களுடைய அருமையான கருத்துகளுக்கு. அடுத்து ராதையம்மா, வாங்க பேசுங்க. சிவாமோகன் மாஸ்டர், எனக்கு என்னை கலைக்க வைத்ததுக்கு மிகவும் நன்றி. முதல் நான் இந்த தளத்துக்கும் இந்த தளத்தை அதிபர்கள் நடத்தி கொண்டு வரும் ஸ்ரீ ஐயா அருந்ததி அம்மாக்கும் மற்ற உறுதுணையாளர்களுக்கும் எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் இந்த தளத்துல ஜாயின் பண்ணின பிறகு எனக்கு உண்மையில கொஞ்சம் முதுமை குறைஞ்சிட்டுது. ஸ்ரீயா சொல்லுவார், அதை சொல்லுங்கன்னு சொல்ல நாங்கள் போய் புத்தகங்களை எடுத்து வாசிச்சு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி இங்க கொண்டு வந்து சொல்ல எங்களோட கிரே மேட்டர் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல். என்ன அப்ப எங்களுக்கு ஒரு 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 புத்துணர்ச்சி, அதோட ஒரு உற்சாகமும் நாங்கள் இதை சொல்லணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். அதால என்னை பொறுத்தளவுல நான் இந்த தளத்துக்கு வந்ததால நான் எத்தனையோ நன்மை அடைஞ்சிருக்கிறேன். அதுல ஒரு நன்மை என்னன்னா, இந்த மூளை நடுவ வேலை செய்து கொண்டிருக்குது. சில படுக்கைக்குள்ள நித்திரைக்கு போனாலும் இங்க நடக்கிற ஸ்பீச்சஸ் வந்து கொண்டு இருக்கும் சில வேலை கலைக்குள்ள. ஆனவடியா அதுக்கு நான் மிகவும் நன்றி. முதல்ல மற்றது மூன்று குறவர்கள் சின்னரானவர் கூனாவோட சின்ன ராணா சின்ன ராணா குறவர்களுக்கும் மிகவும் நன்றி. நல்ல உபயோகமான பேச்சு. நான் என்ன செய்யறேன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த மெமரிஸை பற்றி சொன்னீங்களோ, நீங்க மெமரிஸை பற்றி சொன்னீங்களா, நான் சிவாஜி கணேசன் நடிச்சேன்னா யங் அண்ட் ஹாப்பி. சிவாஜி கணேசன் நினைச்சா லவ் வந்துடும். Yes, he has been my hero ever since I was very young. அப்ப நான் நடுவ சிவாஜி கணேசனை நடுவேனா. அப்ப நான் மரிமண்ணி இருக்கைக்குள்ள என் ஹஸ்பண்ட் கேட்டார், உங்க ஹீரோ யாருண்டு? நான் சொன்னேன், நான் சிவாஜி கணேசன் கல்யாணம் கட்டி இருந்தேன், நான் இப்ப சிவஞானத்தை கல்யாணம் கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவார், அதான் நான் சைன் பண்ணிக்க சிவாஜி என்று சைன் பண்ணுவேனா. சிவஞானம் SIVAGI என்று போடுறாரு, சிவாஜி என்று சைன் பண்ண. ஸோ அப்படியான சில பழைய நினைவுகளை நினைச்சா உண்மையில யங்காத்தான் இருப்போம். ஸோ அப்படியே நீங்களும் எல்லாரும் ஒவ்வொரு நல்ல நல்ல விஷயங்களை நினைச்சு யங்கா இருக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்களோட ஸ்பீச் மிகவும் யூஸ்ஃபுல். தேங்க்யூ. நன்றி ராதையம்மா. நல்ல உங்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் கூறினீர்கள். வாருங்கள், உங்களுடைய டாக்டர் வைத்திய கலாநிதி நடராஜர் ஜெகநாதன் ஐயா.
தாருங்கள் உங்களுடைய அன்பான how to feel young என்றதுக்கு ஆன்சர் வந்து மிக்ஸ் வித் ஜீரியாட்ரிக்ஸ் சொல்லிட்டு அது மாதிரி நான் அதை நகைச்சுவையாக சொல்ல நினைச்சேன்னா திடீர் ரசம் திடீர் இட்டலி என்று தான் கேள்விப்பட்டேன் நான் டேஸ்டியை. நீங்கள் திடீர் பேச்சும் ரசிக்கத்தக்கதாக பேசிவிட்டீர்கள். தாரா மாஸ்டர் நன்றி. இந்த அந்த மாத்திரை எடுக்கைகளை எல்லாம் வைக்கிறது உண்டான அந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது, இந்த டோசஸ் எல்லாம் போட்டு எடுக்கிறது. நீங்கள் அந்த பாக்ஸை காட்டி இன்னொரு ட்ரிக் வந்து அந்த போத்திலோ ஸ்ட்ரிப்பில் இருக்கிற மாத்திரை எடுத்து ஒரு கப்பில் போட்டுட்டு அந்த கப்பை நீங்கள் கப்பை கேபினெட்டில் வைக்கணும். ஏன்னா சில போல உங்களுக்கு மறதி இல்லாட்டியும் டேப்லெட் எடுத்துனோம் இல்லையோன்னு மறந்து இப்போ கெட் கன்ஃபியூஸ் இல்லையா, எனக்கு நடக்கிறது. ஸோ நான் ஒரு கப்பில் போட்டு வைக்கிறேன். அது கப்பை நீங்கள் விசிபிளாக வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த ஒன்றும் ஸோ கப்பை கேபினெட்டில் வச்சு போட்டு இந்த பாட்டிலில் இருக்கிற ஸ்ட்ரிப் எடுத்து கப்பில் வச்சுட்டு இப்போ எது யூ புட் இட் பேக் அப்படின்னா யூ வில் ரிமெம்பர் யூ ஹேவ் டேக்கன் இட். மற்றது வந்து இந்த இளம்பிள்ளை போலியோவுக்கு தமிழ் இளம்பிள்ளை வாதம். இந்த பேஷண்ட் நீங்கள் சொன்னதுக்கு 17 வயதில் வந்திருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு ஆளுக்கு மரிவண்ண முறை வந்திருந்தது போலியோ. அவர் ஒரு மாதிரி ரிகவர் பண்ணதுக்கு என்ன வாக்கிங் ஸ்டிக்கோடு தான் ஒர்க்குக்கு எல்லாம் போயிட்டு வந்தவர். கட்டாயமாக சொல்ல வந்து இந்த கலந்துரையாடல் பற்றி நாங்கள் பல தடவை சொல்லி இருக்கின்றோம், மற்றவர்களை புண்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. அது சரி. ஆனால் வந்து இன்னொரு கோணத்தில் பார்க்கறது வந்து ஆன்மீக தளத்துக்கு அவசியமானது. ஒரே கோணத்தில் பார்த்தா ஒரே பல்லவியை பாடினா அது ஆன்மீக தளம் இல்லை, அது ஆறுதல் தளமாக தான் இருக்குது. ஆற்றுப்படுத்தல் தளம் இல்லை, ஆற்றுப்படுத்தல் சொல்லி இங்கே ஒரு குரூப்பே இருக்கின்றது. ஸோ அதை நீங்கள் கவனிக்க வேணும். அது சொல்கிற விதத்தில் சொல்கிற வேணும். அதுதான் உங்களோட கெட்டுத்தனமே இருக்குது. மௌனமாக இருந்த வார்த்தைகளை தெரிந்து சொன்னால் யூ ஒன்ட் ஹர்ட் அதர் பீப்புள். அதை நான் கட்டாயம் சொல்லணும். ஏனென்றால் இது வந்து ஒரு ஆன்மீக தளம் மொழியாக ஆற்றுப்படுத்த தளம் இல்லை. ஆற்றுப்படுத்தலுக்கு பல தளங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் அங்கே போகலாம். நன்றி. நன்றி ஜெகா, நல்ல காலம் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. இதுதான் அந்த பாக்ஸ். இதுல 2 கிழமைக்கு காலமையும் மாலையும் போடக்கூடியதா இருக்கின்றது. அப்ப இன்றைக்கு இது ஓபன் பண்ணி இருந்தா இன்றைக்கு போட்டுட்டேன்றதை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அதோட இன்னென்ன மருந்துகள் போட்டு அம்மாட்ட கொடுத்தால் அம்மா அதுக்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் அம்மா 5 வாங்கோ, தண்ணியை கொண்டு வாங்கோ, குடியுங்கோன்னு சொல்ல தேவையில்லை. இதுதான் அம்மாவாகவும் மகளாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அதே ஒரு கேலண்டர் பக்கத்தில் வைக்கணும். என்றால் சில பேருக்கு என்ன நாள் மறந்து போயிடும். அதுல டேஸ் போட்டிருப்பீங்க இல்ல, கேலண்டரும் இருந்தா நல்லா. சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு போட்டிருக்கு. நாம் வச்சுக்கிறோம். அதுதான். ஓகே, தட்ஸ் குட், தட்ஸ் குட். நான் இப்ப இல்லாட்ட விஷயங்களும் மொழி வருது இல்லையா? என்ன பண்றது? காலமைக்கும் இரவைக்கும் உனக்கு கொண்ட காலமாண்டு இந்த உலகத்துக்கே மருந்து இருக்கு. ஓகே, தட்ஸ் வெரி குட். தேங்க்யூ. நன்றி. சதா மாஸ்டர் ஓர்டர் பிழைச்சு போச்சு. சதா மாஸ்டர் மற்றது இந்த ட்ரெண்டு இவர் காந்திமதி இந்த மெசேஜும் இருக்கு, அதை முடியும் வாசி விடுங்க. வாசிக்கல போல இருக்கு. இனிமே பாரு சதா மாஸ்டர் வாரீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்றதை சொல்லி முடியட்டும் பார்த்தேன் நான் முதல். எனவே பல கருத்துகளும் பலரும் அருமையாக பகிர்ந்து விட்டார்கள். அதுல எனக்கு வாதாடுறக்கோ அல்லது ஆகி ஒன்றுக்கும் எனக்கு தேவையில்லை. அருமையாக அழகாக டாரா மாஸ்டரும் ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு பவர் பாயிண்ட் அருமையாக எல்லாம் செய்திருந்த நன்றாக இருந்தது. அந்த டிவைஸ்களும் எல்லாம் காட்டினதும் பிரயோசனம் பயனுள்ளது. எனி டைம் ஒன்று இருக்கு, சின்ன ஓப்பன் பண்றதுக்கு இன்னொரு கேஜெட். என் சிஸ்டர் அவளை வந்துட்டு கடைக்கு போயிட்டு அதை வாங்கி கொண்டு வந்தவ அந்த கொழுவியை அப்படியே நிமித்தி போட்டு ஒரு கடத்தா சரி ஈஸியா சின்ன ஓப்பன் பண்ணி சுத்தி சுத்தி மூக்கி எல்லாம் செய்ய தேவையில்லை. ஏன்டா கனவேருக்கு அந்த ரிஸ்க் ப்ராப்ளம், ஜாயின்ட் ப்ராப்ளம்கள் இருக்கிறார்களுக்கு ஈஸியா அந்த ஆர்த்ரைட்டிஸ் ஆக்களுக்கு கணக்கு அதுகளும் காட்டுறவ அருமையாக இருந்தது. அதுக்கு மிஞ்சி சொல்றது கொண்டும் இல்லை. பாபு மாஸ்டர் எல்லாரும் சேர்த்து சொன்னபடியால் அவரும் தப்பிட்டாருண்டே, இல்லாட்டி அவரும் தப்பிட்டுருவிய. நன்றி. சிவாமோண்ட இன்டர்நெட் பிழைச்சா வெளியால போயிட்டா அப்ப பாபு மாஸ்டரை கூப்பிடுவோம். மெசேஜ் இருக்க வாய்ச்சி விடுங்க. இந்த தேங்க்யூ காந்தி மாஸ்டர் காந்தி போட்டுறா வாய்ச்சவான்னு நினைக்கிறேன். காந்தி வந்து வாய்ச்சவா. Thank you Tara and the Master for your wonderful talk.
which is very அங்கால போகுது sorry which is very useful for அங்கால Samsung very good speech useful thank you Damayanti Masters ஜெயா போட்டிருக்காங்க வாய்ச்சவா போகுது ஓகே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா சிவமோகன் போயிட்டா அவருக்கு தான் சொல்ல வந்தேன் வடிவா இந்த தொகுத்து நடத்தின அன்றைக்கு இந்த நிகழ்ச்சி என்னன்னா கனவேர் கையை போட்டிருக்கணும்னு சுருக்கமா சொல்லி சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் நடத்தினாங்க சிவமோகனுக்கு தேங்க் நீங்கள் இங்க இல்லை உங்களுக்கு நான் அதுக்காக நன்றி செலுத்துகின்றேன் மற்றது என்னுடைய பேரையும் சில பேர் இங்க சொல்ல இந்த போலுக்கு நான் அருகதை ஏற்றவன் என்றுதான் சொல்லணும் ஏன்னா இது தாராளம் தவணையும் சேர்ந்துதான் செய்யறது சில வேளையில என்னுடைய அட்வைஸுக்கு வருவார்கள் கேட்கறதுக்கு இந்த முறை திடீரென்று அதை செய்து விட்டார்கள் அதுல கொஞ்சம் தவறான தான் மன்னிச்சு கொள்ளவும் மற்றபடி அந்த என்னடா இந்த பேஜ்ல வந்து 9:38 நேரம் பேர் வந்து கருத்துக்களை பஞ்சாட்சர மாசத்துல தொடங்கி எல்லாரும் வடிவாக நாங்கள் இப்ப இந்த தளத்துக்கு வந்த அப்புறம் எல்லாரும் எல்லாம் போக்கஸ் பண்றோம் ஒவ்வொரு பேஜ்லயும் நாங்கள் முழுக்க போக்கஸ் பண்றோம் என்னங்க நடக்குதுன்றதை போக்கஸ் பண்றோம் இதுல சரியான முன்னேற்றத்தை நாங்கள் எல்லாரும் செய்யறோம் மற்ற என்ன இந்த தியானத்துக்குள்ள கொண்டு வந்தது தமயந்தி தான் அந்த தமயந்தி கஷ்டப்பட்டவா இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு வந்த அப்புறம் என்னிலும் பல மாற்றங்கள் இருப்பதையும் அதுக்காக அவாக்கும் இதற்கு நன்றி சொல்லி எல்லோருக்கும் நல்ல விஷயங்களை வழங்குவதற்காக பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இப்ப நான் கதைக்கிறேன் வசந்தராஜா கை வைத்திருக்கேன் நீங்க காய்ச்சப்புறம் நான் கதைக்கலாம் என்ன நாங்க முடிக்கிற நேரம் வசந்தராஜா மாஸ்டர் நீங்க பேசுங்க நான் ஒரு சிறு குறிப்பு தான் சொல்லணும் என்னை பொறுத்தளவிலே இந்த ஒரு அரங்கத்தை நான் ஒரு கோயிலாக பார்க்கின்றேன் நான் கோயில்களுக்கு செல்வதை விட இதை ஒரு கோயிலாக பார்க்கின்றேன் இதுக்கு ஐயராக எங்களுடைய ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை நான் பூசை செய்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆசானாக பார்க்கின்றேன் ஏனென்று சொன்னால் அந்த ஐயருக்கு உதவி செய்கின்ற அருந்ததி அம்மாவையும் நான் வாழ்த்துகின்றேன் ஏனென்று சொன்னால் இது ஒரு முக்கியமான ஒரு அரங்கு ஏனென்று சொன்னால் எங்களுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு அரங்காக நான் பார்க்கின்றேன் துன்பங்களை களைகின்ற ஒரு அரங்காக பார்க்கின்றேன் மற்ற இதுல வந்து சடுதியா வந்து பேசுறவர்களை பற்றி ஒரு வார்த்தை அதுதான் அவர்கள் என்றால் உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்பாகவும் வாழுகின்றவர்கள் சடுதியா எதை கொடுத்தாலும் பேசுகிறார்கள் இது என்னுடைய ஒரு முக்கியமான நான் கண்ட ஒரு உண்மைத்துவம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வந்து அப்படிப்பட்டவர்கள் சடுதியா எதை கொடுத்தா என்ன அவர்கள் எந்த நேரம் ஆயத்தமா இருக்கிறார்கள் நல்ல காரியங்கள் செய்ய அன்பிலும் நற்கிரியலும் காரியங்கள் ஒருவர் முந்தி சொல்லும்படியாக வேதங்கள் சொல்லுகின்றது அந்த வகையிலே வந்து அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து ஒன்றும் ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்றுதான் என்னுடைய கருத்து வந்து அதான் இங்கே சிறப்பாக நடந்திருக்கின்ற திடீர் இட்லி திடீர் நடராஜா அவர்கள் சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து என்ன இன்றைக்கு அவருடைய பேச்சு வந்து இன்றைக்கு அப்படித்தான் இருந்திருக்கு சிறப்பா இருந்தது கேட்டுக்கொண்டிருக்க நல்லா இருந்தது எங்களுக்கு உற்சாகம் கொடுப்பதா இருந்தது இரண்டாவது நாங்கள் வாழ்க்கையில உற்சாகம் கொடுப்பது ஒன்று மிக முக்கியம் நல்லதில் பற்றி கலைக்க வேண்டிய நல்ல செய்ய வேண்டிய மிக முக்கியம் அன்பு வந்தது முக்கியம் ஆனால் அதே நேரத்துல வந்து ஏமாறாதே அதுவும் மிக முக்கியம் நாங்கள் எப்போதும் எப்போதும் இதை சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்கள் எப்பொழுதும் ஏமாறுகளையாக இருக்கிறார்கள் அது முந்தைய காலகட்டத்தில் மிக மிக சிந்திக்க வேண்டிய ஒன்று படித்தவர்கள் அதுவும் வடக்கு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் எல்லோரும் அதிகமாக கூடுதலாக இருக்கிறார்கள் அந்த மற்ற மாநிலத்தில் நாங்கள் எல்லோரும் அன்பு செய்து எல்லா நாட்டையும் வளர்க்கிறது மட்டுமல்ல நாங்கள் எங்களை ஏமாத்தாமல் இருக்கோம் எங்களுடைய சமூகம் எப்பொழுதும் ஏமாந்து ஒரு சமூகமா இருக்கின்றது அது மிகவும் கவலையா இருக்கின்றது யோசிப்பாங்க இன்றைக்கும் அதாவது ஏமாறா போகின்றோம் எங்களை ஏமாத்தியவர்களை திரும்ப அவர்களுக்கு போய் அவர்களுக்கே நாங்கள் வாக்குகளை போட்டு ஏமாறா போகின்றோம் இதைத்தானே மினித்தன நாங்கள் இந்த நல்ல போராட்டங்கள் செய்ததில் பிரயோசனம் இல்லை அதை அதுக்காக நாங்கள் ஒருடையும் கதைக்கப்படான்னு சொல்லக்கூடாது எல்லாருடையும் கதைக்க வேண்டும் நல்ல ஒப்பந்தங்களை செய்து எங்களுடைய சமூகத்தை பாதுகாத்து எங்களுக்காக கதைப்பவர்களை நாங்கள் வந்து கட்டாயம் அவளை கவனிக்க வேண்டும் உதாரணமா நான் அண்மையில இடந்த எங்களுடைய விக்ரமாவை பற்றி நெச்சு கவலைப்படுவது உண்டு எங்களுக்காக குரல் கொடுத்து அந்த மனிதன் பாவம் இழந்து போனான் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான் ஆனால் எங்களுடைய தமிழாக்கள் ஒரு தரம் அவரை தேடுவதில்லை இன்றைக்கு பல இளைஞர்கள் நல்ல இளைஞர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் அவளை நாங்கள் கதைக்காமல் எங்களை ஏமாத்தியவர்களுக்கு திருப்பி நாங்கள் வாக்குகளை கொடுத்து ஐயோ அவர் இல்லாட்டா இந்த நாடு வந்து இயங்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து எங்களையே ஏமாத்தி கொண்டு போகின்றோம் நாங்கள் கட்டாயம் இதில் சிந்திக்க வேண்டும் கட்டாயம் எங்களுடைய வாக்குகளை நல்ல முறையில போட்டு எங்களுடைய சமூகத்தை பாதுகாத்து எங்களுக்கு யார் எங்களுக்கு ஒப்பந்தங்களை நல்ல ஒப்பந்தங்களை செய்து எங்களை ஏமாத்தாமல் நல்ல இதை செய்கிறார்களோ நாங்கள் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் தொடர்ந்து அந்த அன்புக்கு வந்து மிக முக்கியம் நாங்கள் சிங்கள மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் எங்கட மக்களையும் அன்பு செய்ய வேண்டும் எங்கட மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அது நாங்கள் செய்ய வேண்டிய இன்றைக்கு ஒரு தேவையா இருக்கின்றது அதை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி கூறுகின்றேன் நானும் நீங்களும் வந்து ஏதாவது இப்படி ஏதாவது யாராவது வராமல் விட்டால் இறுதியாக ஏதாவது சர்தியா கூப்பிட்டா வந்து நானும் பேசத்தான் யோசிக்கிறேன் என்று சொன்னா சர்தியா பேசுறவங்க தான் உண்மையிலும்
அன்பிலும் பேச முடியும். ஒன்று ஆயத்தப்படுத்தி நாங்கள் களவு செய்ய இயலாது, ஆயத்தப்படுத்தி ஆகவும் வந்து கூடுதலாக மக்களை ஏமாற்ற முடியாது. அது சில நேரத்தில் நடக்கிறது, சடங்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே இல்லை. இது ஒரு கோயில், என்னை பொறுத்தவரை ஒரு கோயில் வந்து இந்த கோயில் மூலமாக நாங்கள் எல்லோரும் வளர்ந்து வருகின்றோம். அதை நான் வாழ்த்தி வணங்கி இதுக்கு வரவேற்கிறேன். நன்றி வணக்கம். நல்ல செய்திகளை கேட்டு இதுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. ராஜேஷ் சிவம், நீங்க பேசின அப்புறம் நான் பேசிட்டு முடிப்போம். நீங்க பேசுங்க மாஸ்டர். இல்ல நீங்க பேசுங்க, நான் முடிக்கிற நேரம் வந்துட்டு தானே, நீங்க பேசுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அதான் நானும் ஒரு சின்ன இதுதான். எல்லோருக்கும் வணக்கம். தமயந்தி தாரா அருமையான ஒரு பிரசன்டேஷன், எங்களுக்கு தேவையானது, முதிய காலத்துல எங்களுக்கு தேவையானது. எனக்கு அதிகமான இதுகளெல்லாம் தெரியும் என்றாலும் நீங்கள் சொன்னது மிகவும் மிகவும் உபயோகமாக இருக்கும் எல்லோருக்கும். தேங்க்யூ வெரி மச். அண்ட் பாபு, உங்களுக்கும் தேங்க்யூ, அதை சப்போர்ட் பண்றதுக்கு 3 பேருக்கும் தேங்க்யூ வெரி மச். நன்றி. தமா மாஸ்டர், உங்களோட பேச்சு மிகவும் திறமையா இருந்தது. தாரா தமா மாஸ்டர், என்னென்றால் இந்த தளத்துல ஒரு ஆள் படியால் இறங்கிக்கல விழுந்து போனா, அப்ப அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். எங்களோட மாஸ்டர் தான், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு ப்ரே பண்ண வேணும். என்னென்றா சாட்டர்டே அவ மேலே இருந்து பக்கெட்டையும் என்ன இதையும் காவி கொண்டு வந்தாவா, அது கடைசியில படி இல்லையாண்டுட்டு அவ அப்படியே இறங்கிக்கல விழுந்து. இந்த சுகேந்திரா மாஸ்டர் தான் காலில் ஃப்ராக்சர் வந்துட்டு நடந்தது முந்த நாள். அப்ப நாங்கள் அனைவரும் கவனமாக இருக்க வேணும். சுகேந்திரா மாஸ்டர் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறா. அவ இப்ப வந்து உடனே எமர்ஜென்சில போனவ, கால் 2 முன் விரலும் மடிஞ்சு ஃப்ராக்சர் ஆயிட்டது. அதனால மேலே இருந்து அவ பாத்ரூம்ல இருந்து இதை கீழே கொண்டு வரைக்கல இந்த கடைசி படியை கவனிக்காம என்ன 2 கையிலையும் சாமானோட வந்திருக்கிறா. அப்ப விழுந்து நாங்கள் அனைவரும் அவருக்காக ப்ரே பண்ணி அந்த கால் கெதியாச்சோம் வந்துடணும் என்று நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ண வேணும். அவருக்கு என்னென்றா நடந்தது முந்த நாள் நேற்று ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தாவே இரவில் அவருக்கு சரியான நோ. அனுப்பினா நாங்கள் அனைவரும் கவனமாக இருக்கணும். படியால் இறங்கிக்கல. நான் அதுக்கு பிறகு நான் மெல்ல மெல்லமாக தான் இப்போ இறங்குறேன். நான் அவன் கதையை கேட்ட பிறகு ஏன்னா நாங்கள் எல்லோரும் அந்தரப்பட்டு தான் இறங்கி கீழே ஓடி வாருது. சாமான்கள் 2 கையாலையும் தூக்கொண்டு வராமல் ஒரு கையில் இனியும் துடக்கம் என்றாலும் செய்யும் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். சுகேந்திரா மாஸ்டர், நீங்கள் கெதியா சிவம் பெற வேணும் என்று கூறிக்கொண்டு பாபு மாஸ்டர் நீங்க பேசலாம். நன்றி. நான் சுகேந்திரா மாஸ்டருக்கு நிச்சயமாக நான் பாராட்டுகளையும் அவர் கெதியாக சுகம் பெற வேண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த தளத்துல வந்த பிறகுதான் நாங்கள் இப்படியான விஷயங்களை நாங்கள் எல்லோருக்கும் பரப்ப வேண்டும் என்ற மனத்துடன் அவர் அவங்களுடன் சொல்லியிருக்கின்றார், அதை கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார். இதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன், மனம் வந்து பாராட்டுகிறேன். முக்கியமானது இதில் நான் சொல்லக்கூடிய என்னன்னா, நான் கிட்டத்தட்ட 30-35 வயதாக நான் பழைய வீட்டுல 3-4 தடவை விழுந்திருக்கிறேன். நான் விழும் பொழுது இது வந்து அது இளமை துடிப்பால் வந்த விழுதல், அது அந்த பிரச்சனை இல்லை. ஃபாஸ்டா ஓடி வாடுறது அங்க விழுந்தனேன்னா நான் கீழே வந்து லேண்ட் பண்ணுவேன். கீழே 3 பெண் உயிர்கள் நின்று சிரித்து கொண்டிருப்பார்கள். தமயந்தி ஒன்று, ஷாமலா ஒன்று, தாரணியன், 3 சிரிப்பார்கள், கைதட்டி சிரிப்பார்கள். அது அந்த காலம். இந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் அப்படி செய்ய முடியாது. நீங்க சொல்ற சரி உண்மை, ஸ்ரீஸ்கந்தராமா சொல்ற சரியான உண்மை. கடைசி டெப்பை மறப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நீங்கள் அதை மிஸ் பண்ணினால் நிச்சயமாக அது பாடு நிச்சயமா எல்லாத்தையும் காணும். 2வது விஷயம், இந்த படுக்கையில இருந்து எழும்புவது. தமயந்தி சொன்ன அந்த 1.5 நிமிஷம் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய அந்த பிளட் சப்ளை, பிளட் எல்லா பக்கத்துக்கும் போறதுக்கு முக்கியமான தயவு செய்து கேட்கல பாபு மாஸ்டர், கேக்குது இல்லையே? கேக்குது இல்லையா? இப்ப சரி. தயவு செய்து படுக்கையில் இருந்து எழும்பும் பொழுதும் படுக்கையில் எழுந்தவுடன் நீங்கள் பூவாலசிங்கம் மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அந்த கையை குழந்தை பிள்ளை அடிக்கிற மாதிரி அடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க சும்மா பேசாம இருங்கோ. ஒரு 1.5 நிமிஷம் பிறகு இரும்பி அதுல இருந்து எழும்பி இருங்கோ. தமிழ் சொன்ன மாதிரி பிறகு காலை கீழே போட்டுக்கொண்டு யூ கேன் டூ எ லிட்டில் வெரி ஜென்ரல் எக்ஸசைஸ் இஃப் யூ வாண்ட். ஒருத்தர் இல்லாட்டி அதுக்கு பிறகு எழும்பி 2 கையையும் பிடிச்சு கொண்டு எழும்பி டாய்லெட்டுக்கு போங்க. அதுவும் இந்த படியால இறங்குறதும் கவனமா இருக்கும். 2ம் வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபால்ஸுக்கு முக்கிய காரணம். அதனாலதான் நான் முக்கியமா நன்றி தமயந்தி மாஸ்டர், நல்ல ஒரு இது கொண்டீங்க. பவானி மாஸ்டரோட நாங்கள் நிறைவு செய்வோம். சொல்லுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். சாக்ஸ் போட்டு கொண்டு வரதும் பயம். சாக்ஸ போட்டு கொண்டு நடந்து வரைக்குள்ள எங்களுக்கு தெரியாம கிரிப் இல்லாம அப்படி வழுக்கி விழுந்துருப்போம். அதே மாதிரி பார்க்கணும்.
நாங்கள் பஸ் விண்டர்ல சொக்ஸ போட்டு தெரிகிறோம் என்ன சரியா சொன்னீங்களோ. அதான் இப்ப 2-3 விஷயங்கள் எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கள். என்னடா யாருக்கும் எதுவும் எந்த நேரம் நடக்கக்கூடியது. நாங்கள் நிதானத்துடன் நடக்க வேணும். தமயந்தி மாஸ்டர் மிக்க நன்றி. ஆக்கள் வராத நேரம் நீங்கள் வந்து நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக கொண்டு நடத்தினீர்கள். நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீகாந்த் ராஜ் மாஸ்டர். நாங்கள் இத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம். மீண்டும் நாளைக்கு காலமே நாங்கள் 9:30 மணிக்கு அருமையான டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மலேசியா ஸ்ரீலங்கா இருந்து சிறப்பீங்க. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. நன்றி. மக்கள் வந்துட்டு ஓகே, என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. தமா மாஸ்டர். Thank you. Bye bye. Thank you. Bye bye.